ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 3வது பாடம். பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம். பாருங்கள், சமான விகிதங்கள் என்னென்ன பாருங்கள். இப்போ உறுதி மற்றும் பகுதியை ஒரே எண்ணால் பெருக்கவோ அல்லது வகுக்கவோ செய்தால் சமான விகிதங்கள் பெறலாம். எடுத்துக்காட்டாக 2:3 மற்றும் 10:15. இது கூட 5ஆல் நீங்கள் வகுத்தீங்கன்னா இதுவும் 2 வரும், இது 3. அப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி தானே வருது. அதான் சொல்கிறாங்க அவைய சமான விகிதங்கள் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புக்கில் இவற்றை முயல்கிறார்கள். ஒரு கட்டத்தில் 3 கொஷின் கொடுத்துருப்பாங்க. 54 பேஜ் நம்பரில். அதில் 3 கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கலாம். கீழே கொடுக்கப்பட்ட விகிதங்களுக்கு 2 சமான விகிதங்கள் காண்க மற்றும் அட்டவணையை நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் அட்டவணை இதுதான். இது சமான விகிதங்கள் நம்ம காணணும். 2 எழுதணும். அப்போ விகிதம் சொல்லியிருக்காங்க. பின்ன வடிவம் சமான விகிதம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1:3 சொல்லியிருக்கான். இதுக்கு பின்ன வடிவம்னா 1/3 வரும். சமான விகிதங்கள்னால் நம்பரால் நீங்கள் பெருக்கிடணும். புரிஞ்சுதுங்களா? எந்த நம்பராலும் இது பெருகணுமோ அதே நம்பராலையும் இதையும் பெருகணும். அப்போ பெருகுனீங்கன்னா பாருங்கள், 1/3 பெருக்கல் 2/2. அப்போ 1 2 2 3 2 6. அப்போ இது விகிதமாக எழுதிங்கன்னா என்ன வரும்? 2:6. மற்றும் அதுக்கப்புறம் 1/3 அதே எண்ணு தான், அது 3ஆல் பெருக்கலாங்க. பாருங்கள், 3/3 1 3 3 3 9 3:9. அதே இது 2ஆம் வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா 1:3 தான் வரும். இது 3ஆம் வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா 1:3 தான் வரும். புரிஞ்சுதுங்களா? அதே ஆன்சர் தான் வரும். சமான விகிதங்கள் இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் பாருங்கள், இது 3:7 3/7. அப்போ இதுவும் அதே மாதிரி தான். 3/7 பெருக்கல் 2/2 மேலே எந்த நம்பரால் பெறும், கீழே அதே நம்பரால் பெறும். அப்போ 3 6/7 14. அப்போ இது விகிதமாக எழுதணும்னா 6:14. மற்றும் இன்னொரு நம்பர் 3ஆல் பெருக்கிடுங்க. அப்போ 3/7 பெருக்கல் 3/3 3 9/7 21. அப்போ இதுக்கு என்ன வரும்? 9:21. அதுக்கப்புறம் 3ஆவது கொஸ்டின் பாருங்கள், 5:8னா 5/8. அதே மாதிரி 5/8 பெருக்கல் 2/2 I2 10 8 2 16 அப்போ இதுக்கு 10:16 வரும். மற்றும் 3ஆவதால் பெருக்குங்க. 5/8 3/3 I3 15/8 24 அப்போ 15:24 வரும் உங்களுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் அதிலே 2ஆவது கொஸ்டின் பாருங்கள். கொடுக்கப்பட்ட விகிதங்களுக்கு 3 சமான விகிதங்கள் கண்டறிந்து பெட்டிகளை நிரப்புகன்னு கேட்டுக்கிறாங்க. விகிதம் சொல்லியிருக்கான், சமான விகிதங்கள். பாருங்கள், இங்கே 4 கொடுத்துக்குறாங்க, இங்கே 8 கொடுத்துக்குறாங்க. அப்போ 4ஓட எந்த நம்பர் பெருக்கிங்கன்னா 8 வரும், 2. அப்போ இது கூட நீங்கள் 2 பெருக்கிங்கன்னா இங்கே ஆன்சர் வரும். அப்போ I2 10. அப்போ இங்கே 10 வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே 50 சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 5ஓட எந்த நம்பர் பெருக்கிங்கன்னா 50 வரும், 10. அப்போ 4ஓட 10 பெருக்கும். 4ஓட 10 பெருக்கிங்கன்னா 40. அப்போ இங்கே 40 வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே 12. 4ஓட எந்த நம்பர் பெருக்குன்னா 12. 4 12. அப்போ 3. அப்போ 5ஓட 3 பெருக்கணும். I3 15. அப்போ இங்கே 15 வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே 10 கொடுத்துக்கிறாங்க. 2ஓட எந்த நம்பர் பெருகுனிங்கன்னா 10 வரும், 5. அப்போது இதோட 5 பெருக்கணும். அப்போ 7 5 35. அப்போ இங்கே 35 வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே 14 சொல்லியிருக்காங்க. 7 2 14. 2 பெருக்குனிங்கன்னா 14 வரும். அப்போ இது கூட 2 பெருக்கணும். அப்போ 2 4 வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், 49 கொடுத்துக்கிறாங்க. அப்போ 7ஓட 7 பெருக்குனிங்கன்னா 49 வரும். அப்போ இது 2 கூட 7 பெருக்குனிங்கன்னா 14 வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் 8 கொடுத்துக்கிறாங்க, இங்கே 32. 8ஓட எந்த நம்பர் பெருக்குன்னா 32 வரும், 4. அப்போ 8 32. அப்போ 5ஓட 4 பெருக்கணும். I4 என்ன வரும், 20. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே 50 சொல்லியிருக்காங்க. 10ஓட 5 பெருக்கணும்னா 50. அதே மாதிரி 8ஓட 10 பெருக்கணும்னா 80. அதுக்கப்புறம் பாருங்கள், 8ஓட எந்த நம்பர் பெருக்குன்னா 16 வரும், 2. அப்போ 8 2 16. அப்போ 5ஓட 2 பெருக்கணும். I2 10. அப்போ இதில் 10 வரும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாருங்கள், 3ஆவது கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்ட விகிதங்களுக்கு எளிய வடிவத்தை கண்டு அட்டவணையை நிரப்புக. வரிசையின் 3 கொஸ்டின்கள். விகிதம், பின்ன வடிவம், சமான விகிதம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 5:60 சொல்லியிருக்கோம். பின்ன வடிவம்னா 5/60 வரும். அப்போ இது 2 எது பொதுவாக வரும், எந்த நம்பரால் வகுக்கலான்னா 5ஆல். அப்போ 5ஆல் வகுத்திங்கன்னா 5 வகுத்தல் 5/60 வகுத்தல் 5. இது வகுத்திங்கன்னா 1. 60ல் 5 பார்த்தீங்கன்னா 12. அப்போ 1:12. அதே பாருங்கள், 4000 6000 4000/6000னா அப்போ இது 2000ஆல் வகுக்கலாம் 2 நம்பரும். அப்போது 4000 வகுத்தல் 2000/6000 வகுத்தல் 2000.
அப்போ வகுத்திங்கன்னா இது 2000 வந்து இதில் 2 முறை வரும், இதில் 3 முறை வரும். அப்போ என்ன வருது 2:3. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 2:3. அதுக்கப்புறம் இந்த நம்பரும் பாருங்கள். 1100:5500. 1100 பின்ன வடிவம் பார்த்தீங்கன்னா 1100/5500. அப்போ இது எப்படி 1100ஆல் வகுக்கலாம் இது. அப்போது 1100 வகுத்தல் 1100/5500 வகுத்தல் 1100. அப்போ இது வகுத்திங்கன்னா 1 வரும். இதில் 5500ல் பார்த்தீங்கன்னா 1100 வந்து 5 முறை வரும். அப்போது இதோட விகிதம் பார்த்தீங்கன்னா 1:5. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இவற்றை முயல்களே இருந்து 3 கட்டத்துக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் ஆன்சர்.